மீண்டுமாக இந்த கோத்திரங்கள் என்கிறதான வரிசையில உங்களை சந்திப்பதில ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இசக்கார் கோத்திரத்த பத்தி பார்க்க போறோம். ஒவ்வொரு கோத்திரத்துக்கும் ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு. ஒவ்வொரு கோத்திரத்த குறித்தும் யாக்கோபு தீர்க்க தரிசனம் உரைச்சிருக்கிறார். அதாவது போகும்போது கடைசி காலத்தில் நடக்கிற சம்பவங்களாக சொல்லப்பட்டிருக்கிறது. முதல்ல இந்த இசக்கார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, லேயாளுடைய 9வது மகன். அதாவது லேயாளுக்கும் அவங்க வேலைக்காரிகளுக்கும் எல்லாம் சேர்ந்து பிறந்ததில இது 9வது மகனாக இருக்கிறார். பர்ட்டிகுலரா இது லேயாளுக்கே பிறந்தது. இந்த சம்பவத்தையே நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, ரொம்ப கொஞ்சம் ஆச்சரியமான ஒரு விஷயமா தான் இருக்கு. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, இசக்கார் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் குடுக்குறாங்க அப்படின்னா, ஆ ஒரு டிரான்ஸ்லேஷன்ல வந்து ஆஸ் அ ரிவார்ட் நான் கொடுத்ததற்கு பலனாக அப்படின்னு சொல்றோம். இன்னொன்ல வந்து அப்படின்னா, த ஹையர்ட் மேன் அதாவது நான் வந்துட்டு வாடகைக்கு வாங்கியிருக்கேன் அல்லது நான் பெற்றுக்கொண்டு வாங்கினேன் அப்படின்னு சொல்லி விலை குடுத்து வாங்கினேன் அப்படின்ற மாரி சொல்லப்படுது. எதனால இந்த பேர் இசக்கார் இப்படி வந்துச்சு? ஏன் அப்படி வந்ததுன்னா, அதனுடைய பின்புலத்த கொஞ்சம் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அதாவது ரூபன் தூதாயும் நற்கனி அப்படின்னு சொல்லக்கூடியதான இந்த கனிகள கொண்டு வராரு. இந்த தூதாயும் கனிகள குறிச்சு படிக்கணும்னா, அது தனி சப்ஜெக்ட்டாக இருக்குது. அது வந்து ஒரு விசேஷமான கனி. அந்த கனிய வந்து லேயாளுக்கு கொண்டு வந்து அவர் குடுக்குறார். தன் தாய்க்கு குடுக்குறார். குடுக்கும் பொழுது அன்னைக்கு ரூபன் வந்து மூத்த மகன். நம்ம தெரிஞ்சிருக்கணும். மூத்த மகனாக இருக்கிறாரு. அப்ப கொண்டு வந்து குடுக்கும்போது, அந்த கனிகளை ராகேல் கேட்கறாங்க. தன் அக்கா கிட்ட கேட்கறாங்க. இந்த மாரி எனக்கு இது குடுக்கணும். கொஞ்சம் குடு எனக்கு சொல்லி கேட்கறாங்க. அப்பொழுது லேயாள் சொல்றாங்க, "நீ ஏற்கனவே யாக்கோபு உன் கூட தான் இருக்கிறாரு. அவர் உன்ன தான் நேசிக்கிறாரு. என்ன நேசிக்கிறதில்ல. இப்போ இந்த அருமையான கனியையும் நீ கேட்கிறியே!" அப்படின்னு சொல்லும்போது, ராகேல் சொல்லக்கூடியதான மிக முக்கியமான ஒரு வார்த்தை என்ன அப்படின்னு கேட்டா, "அந்த கனிகளை எனக்கு குடு. அதற்கு பதிலாக நீ யாக்கோப வேணா எடுத்துக்கொள்" அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. அதனுடைய விளைவாக யாக்கோபு லேயாளோடு கூட இணைகிறார். அப்பொழுது அந்த இணைப்பின் மூலமாக இசக்கார் பிறக்கிறார். இதுதான் வந்துட்டு 30ஆம் அதிகாரத்தில ஆதியாகமத்தில கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த பிறந்த குழந்தைக்கு அவர் இசக்கால் என்று பெயரிட்டார் என்று பார்க்கிறோம். அதாவது நான் கனியை கொடுத்து இவரை பெற்றுக்கொண்டேன் அப்படின்னு சொல்லி அர்த்தம். குமாரனுடைய தூதாயும் கனிகளை கொடுத்து நான் இந்த குமாரனை பெற்றுக்கொண்டேன். ஒரு குமாரனை கொடுத்து குமாரனுடைய கனிகள் அதை குடுத்துவிட்டு இந்த குமாரனை நான் பெற்றுக்கொண்டேன் அப்படின்னு சொல்லி ரிவார்ட் ஆஸ் அ ரிவார்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இதற்கு நிறைய ஆவிக்குரிய அர்த்தங்களையும் நம்மால் பார்க்க முடிகிறது. என்ன காரணம்? ஒரு ஸ்பிரிச்சுவல் தாட் இதுக்கு பின்னாடி மறைஞ்சிருக்கிறத நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குமாரனுடைய தூதாயும் கனி அப்படின்னு தான் அங்க வரும்போதெல்லாம் குமாரனுடைய தூதாயும், குமாரனுடைய தூதாயும் வருது. அதாவது நம்மை பொறுத்தவரைக்கும் நமக்கு குமாரன் என்பது யாரையும் நமக்கு நல்லாவே தெரியும். அவரை கொடுத்து நான் இதை பெற்றுக்கொண்டேன். பார்க்குறோம். தம்முடைய ஒரே பேரான குமாரனை தந்தருளி, அவர் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். எதுக்காக? நம்மை பெற்றுக்கொள்வதற்காக. ஸோ குமாரனை கொடுத்து இன்னொரு குமாரனை நான் பெற்றுக்கொண்டேன் அப்படின்னு அர்த்தம். இயேசு கிறிஸ்துவை கொடுத்துவிட்டு, அதற்கு பதிலாக இது இந்த இடத்துல எப்படி வருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த லேயாள் கோத்திரமானது மறைவாக யாக்கோபுக்கு கொடுக்கப்பட்டது. யாருக்கும் தெரியாமல் இரவிலே கொடுக்கப்பட்டது. ராகேல் யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, வெளியரங்கமாக எல்லாருக்கும் முன்பாக கொடுக்கப்பட்டதான ஒரு பெண். இது 2ம் 2 சபைகளுக்கான அடையாளம். அப்படிலாம் இல்ல அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீங்க கலாத்தியருக்கு வாசிக்கும்போது பவுல் சொல்றாரு, சாராளையும், ஆகாரையும் 2 நியாயப்பிரமாணத்துக்கும், சுயாதீன பிரமாணத்திற்கும் அடையாளமா சொல்றாரு. அது 2ம் 2 ஏற்பாடுகளாம்னு சொல்றாரு. அதன்படி இதுக்கு ஞான அர்த்தம்னு சொல்றாரு. அந்த மாரி ஒரு ஞான அர்த்தம் தான். இது 2ம் இஸ்ரவேலுடைய மணவாளனுக்கான 2 சபைகள். அதாவது 2 மணவாட்டிகள் அப்படின்னு பார்க்கிறோம். அதுல ஒண்ணு ராகேல், இன்னொன்னு லேயாள். லேயாள் தான் மூத்தவள். முன்னாடி வந்தவ. ஆனா மறைவா வந்தவ யாருக்கும் தெரியாது. பின்னாடி வந்தவ தான் ராகேல். வெளியரங்கமாய் கொடுக்கப்பட்டவள். பின்னாடி வந்தது தான் நியாயப்பிரமாணம். இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா, அந்த ராகேலுக்கு தான் யோசேப்பு வராரு. அங்க தான் சேஷ்டபுத்திர பாகம் வருது. ஸோ பூமியினுடைய சேஷ்டபுத்திர பாகம்னு நீங்க பார்த்தீங்கன்னா, இஸ்ரவேல் தான் நமக்கு மூத்த குமாரனாக இருக்கிறார்கள். சேஷ்டபுத்திர பாகம் அவங்க தான் போச்சு. அப்ப அவர்கள் ஒரு காலத்தில மலட்டுத்தன்மையோடு கூட அதாவது பிள்ளை பேறு நின்று போயிருந்தது. இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து இந்த மூத்த சபைக்கு நாம் வந்த பிறகு தான் அவங்களுக்கு சேஷ்டபுத்திர பாகம் வந்திருக்கு. இது ஒரு ஆவிக்குரிய அர்த்தத்தினுடைய மிக முக்கியமான விஷயம். ஸோ இசக்கார் கோத்திரத்தை குறித்து நாம் சாதாரணமாக நினைக்க முடியாது. அதனுடைய ஆவிக்குரிய தன்மையை கொஞ்சம் பார்க்கணும். தூதாயும் கனிகளை குமாரனுடைய கனிகளை கொடுத்து தூதாயும் கனியை கொடுத்து பெறப்பட்டது தான் இசாக்கார். நாம் ஒரு வகையில் அப்படிப்பட்ட ஜனங்களாக இருக்கிறோம். குமாரன் கொடுக்கப்பட்டு நாம் மீட்கப்பட்டோம். நாம் பெற்றுக்கொள்ளப்பட்டோம். ஆஸ் அ ரிவார்ட் அப்படின்னு வசனம் சொல்லுது. நாம் அதற்கு பலனாக நாம் அவருக்கு வந்திருக்கிறோம். பிதா இயேசுவை கொடுத்து நம்மை பெற்று இருக்கிறார் அப்படின்னு அர்த்தம்.
அதன்படி உலக பிரகாரமாய் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், இந்த இசக்கார் கோத்திரத்தை குறித்து சொல்லும் பொழுது 49ஆம் அதிகாரத்திலே யாக்கோபு இவ்விதமாய் சொல்லுகிறார். இசக்கார் 2 பொதியின் நடுவே படுத்துக்கொண்டு இருக்கிற பலத்த கழுதை. அவன் இளைப்பாறுதல் நல்லது என்றும், நாடு வசதியானது என்றும் கண்டு, சுமக்கிறதுக்கு தன் தோலை சாய்த்து பகுதி கட்டுகிறவனாக இருப்பான். அதாவது இசக்காருடைய கோத்திரத்தை பத்தி சொல்லும்பொழுது ப்ராஃபட்டிக்கலாக கடைசி காலத்துல நடக்கிறது. ப்ராஃபட்டிக்கலாக அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவன் வசதியா இருக்கணும், நல்லா சந்தோஷமா இருக்கணும். அதே நேரத்துல கழுதை குறித்து சொல்லும்போது நல்லா வேலை செய்யும், பொதி சுமக்கும், எல்லாம் செய்யும். அதே நேரத்துல குதிரை மாரி கழுதை கிடையாது. அந்த குதிரையின் வம்சத்துல அதே மாரி ஜீன் இப்ப நம்ம வந்து கேட் ஃபேமிலின்னு சொல்லும்போது, அதுல வந்து பூனையும் வந்துரும். அதே நேரத்துல அதுல புலியும் வந்துரும் இல்லையா? அந்த மாரி இந்த ஹார்ஸ் ஃபேமிலில இந்த குதிரையும் வரும், கழுதையும் வரும். அதுல குதிரை மாரி இது வந்து யுத்தத்துக்கு போய் பயங்கரமா அப்படிலாம் கிடையாது. நல்லா வேலை செய்யும். ஆனா வசதியா இருக்கணும்னு நினைக்கும். 2 பொதிகளுக்கு நடுவே அவன் வசனம் சொல்லுது, 2 பொதியின் நடுவே படுத்துக் கொண்டிருக்கிற பலத்த கழுதை. இப்ப நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா, ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். இப்ப லேயாள், ராகேல் இது 2த்துக்கும் நடுவுல இசக்கார் தான் காரணமாக இருக்கிறார். அதாவது இந்த தூதாயும் நற்கனியை கொடுத்து வாங்கின குமாரனாக இருக்கிறார். அதே மாரி தான் இவர் இருக்கிறார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இந்த இசக்கார் கோத்திரத்தை பத்தி இன்னும் கொஞ்சம் நீங்க டீட்டெயிலா பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா, 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 12வது வசனத்துல இவர்களுக்கு ஒரு விசேஷித்த குணம் இருந்ததாக வேதம் சொல்லுகிறது. இது இன்னைய வரைக்கும் இப்படிப்பட்ட ஒரு குணம் எல்லா இனத்திலும் இருக்கிறது. ஆனா இவர்கள் தான் அதற்கு காரணமாக இருந்திருப்பார்கள் என்று நான் நினைக்கிறேன். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, 1 நாளாகமம் 12ல 32வது வசனத்துல, இசக்கார் புத்திரரில் இஸ்ரவேலர் செய்ய வேண்டியது இன்னதென்று அறிந்து காலாகாலங்களுக்கு தகுந்த யோசனை சொல்லத்தக்க தலைவர்கள் 200 பேரும், இவர்கள் வாக்குக்கு செவி கொடுத்த இவருடைய எல்லா சகோதரருமே. அப்போ இந்த இசக்கார் கோத்திரத்துக்கு ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் இருந்திருக்கு. என்ன கிஃப்ட் இருந்திருக்குன்னா, இஸ்ரவேல் கோத்திரம், அதாவது இசக்கார் கோத்திரத்துக்கு மட்டும் இல்லை, இஸ்ரவேலர் செய்ய வேண்டியது இன்னதென்று அறிந்து அவங்க என்ன செய்யணும், என்ன பண்ணணும், எப்படி வரணும் அப்படிங்கிறத காலாகாலங்களுக்கு தகுந்த யோசனை சொல்லத்தக்க தலைவர்கள். இப்போ நீங்கள் பழைய காலத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால், அதாவது ராஜ்யபார காலத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால், சில குருமார்கள் வச்சுருப்பாங்க. இது செய்யலாமா ஆலோசனை கொடுப்பாங்க. அவங்கெல்லாம் ராஜா தான் செய்வார். இந்த ராஜாவுக்கு ஆலோசனை கொடுக்கக்கூடிய அளவிற்கு அப்படிப்பட்ட ஒரு 200 பேர் இங்கே இருந்திருக்கிறாங்க. செய்ய வேண்டியது என்ன, இஸ்ரவேல் என்னதென்று அறிந்து சதா காலங்களுக்கு யோசனை சொல்லத்தக்க தலைவர்கள் 200 பேர் இருந்திருக்கிறாங்க இஸ்ரவேலுக்குள்ள. 12 கோத்திரத்துக்கு இந்த 200 பேர் தான் ஆலோசனை சொல்லியிருக்காங்க. காலாகாலங்களுக்கு என்னென்ன செய்யணும், எந்த காலத்தில் என்ன செய்யணும், எங்கே யுத்தத்துக்கு போகணும், என்ன பண்ணணும். அதாவது இவங்க வந்து எப்படி இருந்திருக்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, சாலமோன் வந்து சொல்லும்போது இந்த ஜனங்களை நடத்தக்கூடிய தகுந்த ஞானத்தை கொடுங்கன்னு கேட்குறாருல, அந்த அளவுக்கு இவங்களும் எப்படி இருந்திருக்கிறாங்கன்னா, சொல்லத்தக்க யோசனை சொல்லத்தக்க தலைவர்கள். ஸோ அப்போது அதற்கு பிற்நாட்களில் நீங்கள் வரும்பொழுது பார்த்தீங்கன்னு சொன்னால், இவர்கள் அனைவருமே அப்படிப்பட்டதான ஒரு சுபாவம் உடையவர்களாக, ராஜாக்களுக்கு ஆலோசனை சொல்லக்கூடியவர்களாக, அப்புறம் ஜனங்களை நடத்தக்கூடியவர்களாக. ஜனங்க வந்து இவங்ககிட்ட கேட்பாங்க, என்னையா செய்யலாம் அப்படின்னு சொல்லி. இப்போ கூட நீங்கள் பாருங்கள், ஒரு ஆலோசனை சொல்லக்கூடிய ஒரு ஊழியக்காரர் இருந்தால், ஊழியக்காரன்னு இருந்தாலே ஜனங்க போய் அவர்கிட்ட ஆலோசனை கேட்குறாங்க, தேவ ஆலோசனை கேட்குறாங்க, தகுந்த ஆலோசனை சொல்வார்னு. அதாவது இது வந்து என்ன கிஃப்ட். இப்போ நம்மளை பற்றி பார்த்தீங்கன்னா, வேதத்தில் சொல்லுது, ஆவியானவரை பற்றி ஏற்ற நேரத்துக்கு சமயத்துக்கு ஏற்ற வார்த்தை சொல்லுகிறவர். அந்த மாதிரி இவங்க ஆலோசனை கொடுக்குறவங்க. நம்ம ஆண்டவர் தான் அதிசயமான ஆலோசனை கர்த்தர். ஆனால் இஸ்ரவேலுக்கு ஆலோசனை கொடுக்கக்கூடியவர்களாக இவர்கள் இருந்திருக்கிறார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அதில் என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டின்னா, இவர்கள் வாக்குக்கு செவி கொடுக்கக்கூடிய சகோதரர். இவங்க சொன்னாங்கன்னா அதை அப்படியே கேட்குற பிரதர்ஸ் இருந்திருக்கிறாங்க. இப்போ பாருங்கள், நம்ம சொல்கிறத கேட்கறதுக்கு நம்ம பிரதர்ஸ் யாருமே தயாராக இருக்க மாட்டாங்க. அவங்க ஒரு ஆலோசனை சொல்லுவாங்க, ஏன் இப்படி இருக்கக்கூடாது, ஏன் இப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்லி கேட்பாங்க. நீங்கள் ஆசாரிப்பு கூடாரம் கட்டும்போது பார்த்தீங்கன்னு சொன்னால், ஆண்டவர் ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு வேலை கொடுப்பாரு. அதில் பெசலேலுக்கு ஒரு வேலை இருக்கும். அவன் யூகித்து செய்யக்கூடியவனாக இருப்பான். அதாவது மோசே மலையில் மாடலை பார்த்தவர், ஆனால் அந்த பார்த்ததை யூகிக்கக்கூடியதான கிஃப்ட் யாருக்கிட்ட இருந்ததுன்னா பெசலேலுக்கு இருந்துச்சு. அவன் ஸ்பிரிச்சுவலி அவன் ஸ்டாண்டர்ட் வேறு, மோசையோட ஸ்டாண்டர்ட் வேறு. பட் இவன் ஸ்பிரிச்சுவல் ஸ்டாண்டர்ட் அவனோட குறைவு. ஆனால் ரிசல்ட் என்னவாக இருக்கும்னா, அவன் பார்த்ததை இவன் யூகிப்பான். எப்படி ஒரு கிஃப்ட் பாருங்களேன். அந்த மாதிரி இந்த இசக்கார் கோத்திரத்தில் உள்ளவங்க சொல்லக்கூடியதை அதை அப்படியே கேட்டு செய்யக்கூடியதான ஒரு கூட்டம் இருந்துச்சு. ஸோ அப்படி ஒரு விசேஷித்த கிஃப்ட்டு இந்த இசக்கார் கோத்திரத்துக்கு இருக்குது. ஆனால் என்ன ஒரு பெரிய ஆசீர்வாதம், நான் எங்கே வந்து இதை முடிக்க விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னு சொன்னால், இஸ்ரவேல் கோத்திரங்களில் 12 கோத்திரங்களில் 1, 2 கோத்திரங்கள் வந்து காணாமல் போன கோத்திரங்களாக மாறிடுச்சு வெளிப்படுத்தின விசேஷத்தில். இதுக்கு முன்னாடியே ஒன்று அப்படி நடந்திருக்குது. உதாரணமாக சொல்லணும்னா, இஸ்ரவேல் ராஜ்யபாரம் 2ஆக பிரிஞ்சு யூதாவும் இஸ்ரவேலும் என்று பிரியும் பொழுது 10 கோத்திரம் 2 கோத்திரம்னு போயிடுச்சு. அதில் காணாமல் போன 10 கோத்திரத்தில் இசக்காரம் ஒரு கோத்திரம். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா வெளிப்படுத்தல் 7ல்
திருப்பி வந்து சேர்ந்துட்ட கோத்திரம். திருப்பி ஆண்டவர் செலக்ட் பண்ண கோத்திரத்தில அவங்களும் இருக்கிறாங்க. இசக்காரும் இருக்கிறது. நான் அதத்தான் நான் சொல்லுவேன். நடுவுல என்னமோ நடந்துச்சு, போனாங்க, வந்தாங்க. ஃபைனல் டெஸ்டினேஷன் என்னவா இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர்கள் வந்து சேர்ந்தவர்களாக இருக்கிறார்கள். இந்த இசக்கார் கோத்திரத்தில நியாயாதிபதிகள் இருந்திருக்கிறாங்க. நீங்க 10ஆம் அதிகாரம் நியாயாதிபதி புஸ்தகத்த வாசிச்சு பார்த்தீங்கன்னா, அங்க ஒருத்தர் இருந்திருக்கிறாரு. ஸோ இந்த மாரி இசக்கார் கோத்திரம் வந்து அப்படியே இஸ்ரவேலுக்குள்ள ஒரு முக்கியமான கோத்திரமாக இருந்தாலும், ஒரு பீரியட்ல வழி நடத்துகிறவர்களாக இருந்திருக்கிறார்கள். எல்லாருமே ஏதோ ஒரு இடத்துல இஸ்ரவேல்ல பார்த்தீங்கன்னா, தான் ஒரு இடத்துல வழி நடத்துறவங்களாக இருந்திருக்கிறாங்க. அத பத்தி நம்ம பின்னாடி பார்க்க போறோம். இருந்திருக்கிறாங்க. இப்படி ஒவ்வொரு கோத்திரமும் ஒவ்வொன்னா இருந்திருக்கு. இசக்காரும் அவர்களுக்கு ஆலோசனை சொல்லக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். கடைசியாய் புதிய எருசலேம்ல அந்த 12 இஸ்ரவேல் கோத்திரத்தினுடைய நாமங்கள் எழுதப்பட்டது அப்படின்னு இருக்கு. அதுல இவர்கள் நாமங்களும் இருக்கிறது. கர்த்தர் இசக்காரை ஒரு ரிவார்டாக லேயாளுக்கு கொடுத்தார். அது கடைசி காலத்துல இந்த இசக்கார் ஒரு ரிவார்டாக, அதாவது நமக்கு ஒரு மாற்றாக இன்னைக்கு கொடுக்கப்பட்டதாக பார்க்கப்படுகிறது. கர்த்தருக்கு சித்தமானால் இன்னொரு கோத்திரங்கள் வழியாக உங்களை சந்திக்கிறோம். காட் பிளஸ் யூ.